ஒரு நல்ல வடை எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால வடை பிடிக்குமா? வடை சுட சுட போட்டா செம்ம கட்டு கட்டலாம்ல. ஓகே, நான் சுட சுட போட்டு தரேன். ஆனால் என்ன வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தெரியுமா? இது சேமியா போட்டு வடை. ஓகே, பாட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. பண்ணி கொடுத்துருக்காங்களா? அப்போ உங்கள் பாட்டிகிட்ட இருந்து நான் காப்பி அடிச்சேன் இல்லை? ஓகே, இது எப்படி இருக்கு? இது சாப்பிட்டு பார்த்து உங்கள் பாட்டி பண்ணுற மாதிரியே இருக்கான்னு சொல்லணும். வெஜ் சேமியா வடை செய்ய தேவையான பொருட்கள்: சேமியா 1 கப், வேக வைத்து கொள்ளவும். காய்கறிகள் பொடியாக நறுக்கிய கலவை 1 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, பாம்பே ரவை 1/4 கப், கோதுமை மாவு 1/4 கப், தயிர் 1/4 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 மேஜை கரண்டி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு சேமியா. இந்த சேமியா வந்து வேக வச்ச சேமியா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம்? கொஞ்சம் ரவை, 1/4 கப் அளவுக்கு ரவை. அதில் அடுத்தது ரவை வடைன்னா ரவை இல்லாமையா? ரவை வடைன்னா ரவை இல்லாமையா? சேமியா, சேமியா வடை. நம்ம ரவையும் போட்டதுனால ரவை வடைன்னு பேர் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். இதில் எவ்வளோ? 1 கப். பாட்டி இதை பண்ணதில்ல, வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணதில்ல, பிளெயினாக வந்து இதை மட்டும் பண்ணுவாங்க. ஓ, பிளெயினாக பண்ணியிருக்கிறாங்க பாட்டி. இன்னைக்கு இந்த பாட்டி பண்ணது போய் பாட்டிக்கிட்ட சொல்லி காமி. ஓகே, ஓகே, அடுத்தது தயிர். இந்த தயிர் வந்து லேசாக ஒரு புளிப்பு கொடுக்கும், நல்லா இருக்கும். வீட்டில் அம்மா சமைப்பாங்களா, பாட்டி சமைப்பாங்களா, அப்பா சமைப்பாங்களா? அப்பாவுக்கு மூடு இருந்தா. ஓ, நல்லா சமைப்பாங்களா? அப்பா நல்லா சமைப்பார், ரெஸ்டாரண்ட் சைடு. ஓ, ஓகே ஓகே. ஸோ பாட்டி அம்மா சமையலை விட அப்பா சமையல் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உனக்கு பிடிச்ச மாதிரி. உங்கள் வீட்டில் எப்படி? எங்கள் அப்பாவும் சமைப்பாங்க, எங்கள் பாட்டியும் சமைப்பாங்க, ஓ, எல்லாருமே சமைப்பாங்க. சூப்பராக சமைப்பாங்க எல்லாருமே. இதில் வந்து இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், வெங்காயம், காய்கறி, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு மட்டும் இப்போ பார்த்து போட போகிறோம். சரி, வீட்டில் யார் சமையல்? அம்மா சமைக்கிறது பெஸ்ட்டா, அப்பா சமைக்கிறது பெஸ்ட்டா, பாட்டி சமைக்கிறது பெஸ்ட்டா? பாட்டி வந்து மசாலா அதிகமாக போட்டுருவாங்க, அது எனக்கு பிடிக்காது. ஓகே. அப்பா ரேராக சமைப்பா. ஓ, அப்பா ரேராக தான் சமைப்பாங்க. ஓகே. அம்மா சமையல் தான் எப்பவுமே கிங்கு. எங்கள் அப்பா, உங்கள் அம்மா தான் அப்போ குவீன், கிச்சன் குவீன் அம்மா. சூப்பர். இப்போ கேட்கும்போது உங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் வீட்டில் யார் சமைப்பா? யார் சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அம்மா சமைக்கிறது. அம்மா சமைக்கிறதுலேயே என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மா செய்கிறதே பிடிக்கும். அம்மா செய்கிறது எல்லாமே பிடிக்குமா? ஓகே. வீட்டில் வந்து யார் உங்களை படி படி படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நீங்களாம் படிக்க போயிடுவீங்களா? நாங்கள் மூடு இருந்தால் படிப்போம், மூடு இல்லைன்னா விளையாட போயிடுவோம். சரிண்ணா, இப்போ ஜனனியை கேட்கலாமா? ஜனனி, உங்கள் வீட்டில் யார் சமைக்கிறது நல்லா இருக்கும்? எல்லாரும் சமைக்கிறதும் நல்லா இருக்கும். எல்லாரும் நம்ம எனக்காண்டி தானே செய்கிறாங்க. சூப்பரான ஆன்சர்ப்பா, சூப்பரான ஆன்சர். எல்லாரும் எல்லாருக்காகவும் தான் பண்ணுறாங்க. வெரி குட் வெரி குட். நல்லா பேலன்ஸ் பண்ணி சொல்கிற. சரி, ஸ்கூலில் டீச்சர்ஸ் நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகும்போது டீச்சர்ஸ்க்கு உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிப்பீங்க. டீச்சர்ஸ்க்கு யாராவது கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? கொடுத்தா வாங்கிப்பாங்களா? வாங்கிப்பாங்க. ஓ, அவங்களோடையும் ஷேர் பண்ணிப்பீங்க டீச்சர்ஸ்க்கும். ஓகே, வெரி குட். இப்போ இந்த மாவு ரெடி. நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு வடை மாதிரி ஊற்றலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காய போட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை தட்டுறதுக்கு வரலாம். ஓகே, வடை மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது எண்ணெய் காய வச்சாச்சு. இதையும் போட்டு நல்லா சூடாக வடையை பொரிச்சு எடுத்துட்டோன்னா ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ வேதேஷ், இதெல்லாம் பார்க்குறோன்னா இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளார உனக்கு என்னென்ன சமைக்க தெரியும், என்னென்ன பிடிக்கும்? வீட்டில் அவ்வளோ ரெகுலராக நான் வந்து சமைக்க மாட்டேன். அது பதிலா யூடியூப் சேனலில் சமைச்சிருவேன். உன்னோட யூடியூப் சேனலுக்கா? சூப்பர் சூப்பர். அதுக்கு பேர் என்ன? ஜூனியர் வேது ஜாலி சமையல். ஜூனியர் வேது ஜாலி சமையல். ஜூனியர் ஃபுல் ஜூனியர் இல்லை, ஜேஆர். ஜேஆர். ஷார்ட்டாக நான் வந்து ஜேவிஜேஎஸ்னுவேன். ஜேவிஜேஎஸ். சூப்பர். அதுக்கு சமைக்கிறதுக்கு அதுக்கு என்னென்னா நீயா சமைச்சு காமிப்பியா, இல்லைன்னா அம்மாவையும் கூட வச்சுப்பியா? அம்மா வந்து எதிர்த்து எவ்வளோ அளவில் கொட்டணும்னுவாங்க, அளவு மட்டும் போட்டுப்பாங்க. மிக்சிங்கு, தவால போட்டு இது பண்ணுறது, எல்லாம் டாஸ் பண்ணுறதுலாம் நீ தான். பரவாயில்லையே. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
உன்னோட சமையல்ல நீ என்ன பண்ணதுல உனக்கு ரொம்ப பிடிச்சது? அம்மாவை சொல்றோம், அப்பாவை சொல்றோம், பாட்டியெல்லாம் சொல்றோம்ல, நம்ம சமைச்சதுல நமக்கு பிடிக்கணும்ல. ஃப்ரைடு பேபி கார்ன் ஒன்று பண்ணேன். ஆ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது. அவன்ல போட்டேன் ஹெல்த்தியா. ஓ, டீப் ஃப்ரை பண்ணாம. அனுஷா ஸ்ரீ, நம்ம நிதானமா வாங்க. யோசிச்சு 2 வார்த்தை. பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ என்னை பார்க்குற போது ஐயோ அடிச்சுடுவேன்னு பார்க்குறீங்க. பாட்டி ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகே, ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. சரி, நீ தோசையெல்லாம் ஊற்றிருக்கேன்னு சொன்னேன்ல. நீ தோசை ஊற்றுனா உனக்கு மொறுன்னு ஊற்ற வரணும். ஊற்றி சாப்பிட்ருக்கியா? ஊற்றி சாப்பிட்ருக்கியா? நான் வந்தால் உங்கள் வீட்டுக்கு ஊற்றி கொடுப்பியா தோசை இல்லாமா? உங்களை கேட்ட மாதிரியே தான். நீ சமைச்சதுல சாம்பாரும் உனக்கு ரொம்ப பிடிச்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சது. நீ அதோட என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா செய்யும் போது நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னா, செஞ்சதுக்கு அவன் அப்புறம் சொன்னானா? ஊத்தி நீ சாப்பிட்டான். கொடுத்துருக்கவே கூடாது. நீ வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டதையோ நான் சாப்பிட்டதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கடான்னு சொல்லியிருக்கணும். சரி, எல்லார் வீட்லேயும் ஒரு விஷயம் உண்டு. நான்லாம் ஒன்று இந்த பாவக்காய்லாம் பண்ணால் எங்கள் வீட்டில் என்னோட பையன் வந்து ஃபஸ்ட்டு சத்தம் போடுவான், பாவக்காயா அப்படிமா. அப்புறம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணால் சாப்பிட்ருவான். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் அம்மா ஏதாவது நல்லது, ஆனால் பாவக்காய் நல்லது, அந்த மாதிரி அம்மா உனக்கு ஏதாவது நல்லதுன்னு பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பார்க்க மாட்டாங்க, போஸ்ட் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. என்னது அது? ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு நான் எதையும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஓ, பரவாயில்லையே, பிரில்லியன்ட் ஆன்சர். சூப்பர். ஆனா சிலது பிடிக்காது. ஆனா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண விட மாட்டேன். ஓ, ஸோ அம்மாவும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சூப்பர். ஜனனி, உங்கள் வீட்லையும் எதுவும் வந்து இது சாப்பிடணும் அப்படின்னு கம்பல் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சாப்பிட்ருவேன் நீ. வெஜிடபிள்ஸ் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். அதுதானே தப்பு. இப்போ பாரு, இதில் சின்னதாக இருந்ததை கூட இதில் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தா நல்லதுன்னு சேர்க்குறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். எதையுமே வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் டேஸ்ட். எதுவும் வந்து டேஸ்ட் பண்ணணும். வெஜிடபிள்ஸை நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பழக்கப்படுத்திக்கணும். அதுதான் நல்லது. அனுஷா ஸ்ரீக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும். ம் ஆனா பாவகம் மட்டும்தான் பிடிக்காது. பாவக்காய் மட்டும்தான் பிடிக்காது. போச்சு, அது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அது நிறைய பேருக்கு நல்லது செய்யும். ஃப்ரை நல்லா சாப்பிடுவேன். சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்பவே தனியாவே நல்லா இருக்கும். சாப்பிடுவேன். தனியாகவே சாப்பிடுவீங்களா? ஓகே. ஸோ இப்போ வடை பண்ணியாச்சு, சாப்பிடுங்க. அதுக்கு இடையில நான் இப்போ பண்ணி கொடுக்குறது நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி அம்மா பண்ணி கொடுக்குறது எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை அம்மா இன்னும் நல்லா பண்ணி தரணும், இன்னும் டேஸ்டியாக பண்ணி தரணும் பசங்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. சுடுதா? இரு, நான் உடச்சி தரவா? இன்னர்ல என்ன சூடா இருக்கு. ஆமாம் சார். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, இங்க சாப்பிட்டா தானே நான் இன்னொரு வாட்டி வந்து காய் பண்ண தரேன். ஆமாம், அப்படிதான். அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை வரும்ல செஞ்சு கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் டெய்லி கட்டாயம் ஒரு வெஜிடபிளாவது நல்ல ஹோல்சம் இதுவாக ஃபுல்லாக வயிற்றுக்கு போகணும். அப்போ தான் நல்லது. ஒரு கேரட், குக் வெஜிடபிளும் நிறைய சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி பிடிச்சது உங்களுக்கு? நேர்களுக்கு பிடிச்சதான். உங்களுக்கு எப்படி பிடிச்சது பார்ட்டிசிபேட் பண்ணுறது? நீங்கள் எப்படி இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம்? கலகலன்னு போச்சு. கலகலன்னு போச்சா? இன்னும் கொஞ்சம் நிறைய கடி ஜோக்ஸ் வந்து இன்னும் கலகலன்னு போயிருந்திருக்கோம். ஏகத்துமா ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் டைம் கிடைக்கல எக்ஸிக்யூட் பண்ண. ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நிஜமாக குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ பம்பு பண்ணுற மாதிரி நிறைய கேட்டாலுமே அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அழகாக பதில் சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்ட்ட ஒரு அழகான விஷயம் கவனிச்சிங்கன்னா, யாரும் அவங்க வீட்டில் இருக்கிற மனுஷங்களை விட்டு கொடுக்கல. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லணுன்னா கூட அதை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க நல்லது சொல்கிறாங்க. அதுதான் இதில் பெஸ்ட்டுங்க. ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு நல்ல கழியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மெமரபிள் ஈவினிங்காக இருந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குட்டீஸும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அவங்களும் பங்கு பெறுவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.